Eurogrip Tires by TVS. இது சாதாரண grip இல்ல, Eurogrip. தரம் இருக்கக்கூடிய ஒரு மாநகரத்தை உலகத்துல மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூரை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. 15 நாளைக்கு ஒருக்கா குடிக்கிற தண்ணி, 15 நாளைக்கு ஒருக்கா. எந்த தார் ரோட்ல எங்க போனாலும் கூட 100 மீட்டர்ல குறைந்தபட்சம் 2 குழி இருக்கும். குறைந்தபட்சம் 2 குழி. மாநகரத்தை பாத்தீங்கன்னா மரத்தை எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. 1445 கோடி ரூபாய் மோடி அவர்கள் ஸ்மார்ட் சிட்டிக்கு மட்டுமே கோவை மாநகரம் கொடுத்த பணம். ஆனா சுத்தி பாருங்க, இந்த மாநகரம் ஸ்மார்ட்டா இருக்கான்னு பாருங்க. 2022 தூய்மை நகரத்துல கோயம்புத்தூர் 42வது இடம். 2023 தூய்மை நகரத்துல கோயம்புத்தூர் 182வது இடம். எப்படி, என்ன தைரியத்துல இவனுக்கு ஓட்டு கேட்க வரான்னு எனக்கு தெரியல. எனக்கு சத்தியமா தெரியல, என்ன தைரியத்தில் நீங்க எல்லாம் களத்துக்கு வர்றீங்க? என்ன தைரியத்தில் நீங்க வர்றீங்க? ஒரு விஷயத்தை உருப்படியா செய்யாம குப்பை நகரமாக மாத்தி மக்கள் ஒரு வீட்டிலும் நாம் உருவாக்கக்கூடிய குப்பையில வெறும் 12% மட்டும்தான் கோவை நகரத்துல அந்த குப்பையை வெளியே எடுக்கிறாங்க. 88 ஆண்கள் எவ்வளவு வந்திருக்காங்களோ அதே அளவுக்கு மகளிர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு 125 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வீட்டை விட்டு வெளில வரதுக்கு உரிமை இருந்துச்சா? பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு உரிமை இருந்துச்சா? படிக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சா? எந்த உரிமையும் கிடையாதுமா. இன்னும் சொல்லட்டுமா, நீங்க மேலாடை அணிஞ்சிருக்கீங்கல்ல, மேலாடை அணிவதற்கு 125 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உரிமை கிடையாது. ஆனா உங்களுக்காக போராடி பெண்கள் சுதந்திரம் அடைய வேணும்னு சொல்லி பெண்கள் விடுதலைக்காக நான் சாவர வரைக்கும் போராட்டம் பண்ணி ஜெயிச்சவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பெண்கள் விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். இங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணம், இதற்கு விதை போட்டவர் தந்தை பெரியார். அவர் வழியில வந்த பேரறிஞர் அண்ணா, அவர் வழியில வந்த கலைஞர் என்ன பண்ண தெரியுமா? இந்தியாவிலே முதன்முறையா 30 வருஷத்துக்கு முன்னாடி 89ல பெண்களுக்கு சொத்துல சம உரிமைன்னு முதல்ல சட்டம் போட்டது இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அவர் வழியில வந்த நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? பெண்கள் படிக்கணும், பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும், பள்ளிக்கூடத்துக்கு வந்தா பத்தாது, காலேஜுக்கு படிக்கணும், காலேஜுக்கு போனா பத்தாது, வேலைக்கு போகணும், சொந்த காலில் நிக்கணும்னு புதிய பெண்ணு திட்டமா. இந்த திட்டத்தின் கீழ் என்னன்னா, நீங்க அரசு பள்ளியில படிச்சு மாணவிகள் அரசு பள்ளியில படிச்சு எந்த காலத்துல போய் சேர்ந்தாலும் மாதம் 1000 ரூபாய் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக அவங்களுடைய வங்கி கணக்குல வைக்கப்படுது. இது 2011க்கு முந்தி எப்படி சேலம் மாநகரம் இருந்தது, சேலம் மாவட்டம் எப்படி இருந்தது? 2021 10 ஆண்டு காலத்தில் சேலம் மாநகரம் எப்படி இன்றைக்கு பொலிவு பெற்று ஒரு சிறந்த மாநகரமாக விலகிக் கொண்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இந்த மாநகரத்தில் எங்கெங்க பாலம் கட்ட வேண்டுமோ அங்கெல்லாம் பாலம் கட்டினோம். எங்கெங்கெல்லாம் குடிநீர் வசதி வேண்டுமோ செய்து கொடுத்தோம். இன்றைக்கு எவ்வளவு மழை பெய்தாலும் சரி, காற்றடிச்சாலும் சரி, மின்தடை ஏற்படாத வண்ணம் பூமிக்கடியில் மின்பாதை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம். இங்கே நம்முடைய அரசு மோகன்குமார் மருத்துவமனை, மகப்பேறு மருத்துவமனை, 500 படுக்கை கொண்ட மகப்பேறு மருத்துவமனை பிரம்மாண்டமாக கட்டி கொடுத்திருக்கிறோம். புதிய தாலுக்காவை உருவாக்கி தந்திருக்கின்றோம். இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து சட்ட ஒழுங்கு அதிமுக ஆட்சி வரைக்கும் சேலம் மாநகரம் உட்பட சேலம் மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் சட்டத்தின் ஆட்சி அதிமுகவில் நடைபெற்றது. உங்களுடைய ட்ரெய்லரே இப்படி கர்ணகொடூரமா இருக்க, உங்க படம் ஓடுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆக போறதே இல்லை. இன்னொன்னு சொல்றாரு, 10 ஆண்டு ஆட்சி வெறும் சூப்பு மட்டும்தான் விருந்து தயாரிட்டு இருக்கான். பிரதமர் அவர்களே, சூப்பே கேவலமா இருக்குன்னா மக்கள் பாந்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க, விருந்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. இதையெல்லாம் பேசி தனக்கு 3வது முறையா ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு பிரதமர் கேட்டுட்டு வராரு. மோடிக்கு 3வது முறை வாய்ப்பு என்பது இந்த நாட்டு மக்கள் தங்களுடைய தலையிட தாங்களே மண்ணெல்லை போட்டுக் கொள்வதற்கு சமம். இதை நான் தனிப்பட்ட ஸ்டாலினா சொல்லல, ஒரு கட்சி தலைவரா சொல்லல, பொறுப்புமிகு இந்திய குடிமகனா சொல்றேன். மோடியோட பேச்சுக்களை நாட்டு மக்களான நீங்களே எடை போட்டு பாருங்க, சீர்தூக்கி பாருங்க. அவருடைய பேச்சில் எதையெல்லாம் மைய கருத்தா பேசுறாரு. இதோ நாங்களும் தேர்தல் பரப்புரைக்கு உங்கள் ஆதரவு கேட்டு வந்திருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுகள்ல என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றி இருக்கோம், என்னென்ன சாதனைகளை செஞ்சிருக்கோம்னு எடுத்து சொல்லி வாக்கு கேட்கிறோம். திமுக காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில
மக்களுக்கான வாக்குறுதிகள் இருக்கு. அதுதான் இந்த எலெக்ஷனோட ஹீரோ. அதுல இருக்கிறதெல்லாம் சொல்றோம். ஆனா மோடி அப்படி வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்கிறாரா? இல்லையே. எல்லா பிரச்சார மேடைகளிலையும் நாட்டு மக்களை பிளவுபடுத்துவதற்கான வாய்ப்பாத்தான் அதை பார்க்கிறாரு. வாயை திறந்தால சாதி, மதம், உணவு வேறுபாடுகளை பத்தி தேவையில்லாத கருத்துக்களை பேசி எதிர்கட்சிகளை திட்டி வெறுப்புணர்ச்சியை விதைக்க துடியாய் துடிச்சுக்கிட்டு இருக்கிறார் பிரதமர் மோடி. சமூக நீதியை பேசுற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைய முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கை போல இருக்குன்னு பிரிவினைவாத அரசியல் செய்கிறார். நேற்று மேற்கு வங்கத்திற்கு போயிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்தி பேசுறாரு. 10 ஆண்டு காலம் இந்தியாவோட பிரதமரா இருந்துட்டு சாதனையா எதையும் சொல்ல முடியாம நாள்தோறும் மக்களை பிளவுபடுத்துகிற கருத்துக்களை பேசுறோம்னு கூச்சம் துளி கூட அவர்கிட்ட இல்ல. மோடி ஏன் எக்காரணத்தை கொண்டு இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றோம்? மோடி ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிடும். யூரோ கிரிப் டயர்ஸ் பை டிவிஎஸ். இது சாதாரண கிரிப் இல்ல, யூரோ கிரிப்.